إله اغفر وقنا بنيل مطالب منا ودفع مروة عنا بأهل البر يا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. சங்கைக்குரிய முஃமினீன்களே, இன்றைய நாள் சூனத்தின் தலைவியாம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைவு நாளாக அமைந்திருக்கிறது. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் பிஸலாசி ஹிசால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறுபிராயத்திலேயே 3 ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து விடுங்கள். சின்ன பிள்ளையிலேயே நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்கள் 3. ஹுப்பி நபியிக்கும், அவருடைய நபியின் மீது உள்ள முஹப்பத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டிருங்க. ஹுப்பி ஆலி பைத்தி, ரசூலுடைய குடும்பத்தார்களை பற்றி உண்டான முஹப்பத்தையும் ஊட்டிருங்க. திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓத சொல்லி கொடுத்துருங்கன்னு சொன்னார். இந்த 3 இருக்கிறதே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாக்கியமான நிலையில் அதை ஆக்கி வைக்கும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்தின்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார் சூனத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு சந்ததியிலே பிரதானமானவர்கள். அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய மக்களிலே ஃபாத்திமா நாயின் மீது வைத்திருந்த நேசம் உலகம் அறிந்தது. அது உலகம் அறிந்த விஷயம். அந்த நேசத்தினுடைய உச்சமான ஒரு நிலை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு குடும்பத்துல அவங்க வஃபாத்தான பிறகு அவங்கள போய் சேர்ந்த முதல் பெண்ணும் அன்னை ஃபாத்திமா தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் முதல்ல போய் சேர்ந்தாங்க. அது மாத்திரம் அல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்தை இந்த உலகத்திலே விருத்தி செய்தவர்களும் கியாமத்து வரை கொண்டு சேர்த்தவர்களும் அவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மொத்தம் எத்தனை மக்களுங்க? 7 பிள்ளைங்க. பயமா இருக்குது சொன்னா, சொல்லிடக்கூடாது. மொத்தம் 7 மக்கள், 4 பெண் மக்களும் 3 ஆண் மக்களும். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், நம்முடைய தலைவர் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மொத்தம் 7 மக்கள், 4 பெண் மக்கள், 3 ஆண் மக்கள். இதுல அந்த 3 ஆண் மக்களும் சகீரா, சிறுபிராயத்திலே அவங்க இறந்துட்டாங்க. 4 ஆண் மக்களிலே, 4 பெண் மக்களிலே ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா. இதுல அந்த ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஜைனப் நாயகி அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து அவங்களுக்கு அலியின் பேர் வச்சாங்க. சிறுபிராயத்திலே அவங்களும் இறந்துட்டாங்க. அது மாதிரி எதிர்த்து உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. அது மாதிரி எதிர்த்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முதலாக கட்டி கொடுக்கப்பட்ட ருக்கையா அம்மா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவங்க அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. அவங்களும் சின்ன பிள்ளையிலே இறந்துட்டாங்க. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மக்கள் தான், அவங்களுக்கு 2 ஆண் மக்கள், 2 பெண் மக்கள். இமாம் ஹசன் ஹுசைன், இன்னொரு முஹசின், ஒரு விழுகட்டி. ஆனா பிரபலமான இந்த ஹசன் ஹுசைன் 2 ஆண் மக்களும் 2 பெண் மக்களும். 2 பெண் மக்களுக்கும் ஜைனப் உம்மு குல்சும்னு பேர் வச்சிருந்தாங்க. அருமையானவர்களே, கியாமத்து வரை நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததியை அதை பாதுகாத்து வரக்கூடிய, விருத்தி செய்யக்கூடிய, கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா ஃபாத்திமா நாயகி தான் கொடுத்திருக்கார். ஃபாத்திமா நாயகி தான் அல்லாஹு தஆலா அந்த கியாமத்தினுடைய நெருக்கத்திலே இமாம் மஹதி வருவார்கள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் மஹதியு மின் இத்ரதி வ மின் அவுலாதி ஃபாத்திமா. இமாம் மஹதி அவர்கள் என்னுடைய சந்ததியிலும் என் பிள்ளை ஃபாத்திமாவினுடைய வழித்தோன்றலில் வருவார்கள் சொன்னார். அதனால கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வரக்கூடிய இமாம் மஹதி ரலியல்லாஹு தஆலா அவங்க கூட ஃபாத்திமா நாயகியினுடைய அந்த வம்ச தொடரில் தான் வருவார்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹுடைய ரசூலை போல நடை, உடை, பாவனை. அடுத்து ஆயிஷா நாயனுடைய ரிவாயத்தும் இருக்குது, உம்மு சல்மா நாயனுடைய ரிவாயத்தும் இருக்குது. ஸல்லல்லாஹு முகத்தை ஃபாத்திமா நாயை பார்த்தா ரசூலா பார்க்க வேண்டியதில்லை. அப்படி அவங்கள போல ஒரு முகம், அவங்களுடைய நட வஷியத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நடந்த மாதிரி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி நடந்தது போல் இருக்கும். எல்லா நிலையிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒப்பான நிலையில் பல காரியங்கள் இருந்தார். உலகத்தில் ஈமானிய வாழ்வுக்கு எடுத்துக்காட்டானவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க பிறந்தது 5வதா பிறந்தாங்க. வரிசை பிள்ளையினுடைய தொடர்கள் 5வதா பிறந்தாங்க. அவங்க பிறந்து கொஞ்ச நாளில் தான்
மக்காவில இந்த ஹஜ்ருல் அஸ்வதை எடுத்து வைக்கிற பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கல்லை எடுத்து வச்சு எல்லாரையும் சமாதானப்படுத்தினாங்கன்னு வரலாற்றுல படிக்கிறோமே. அந்த நிகழ்வு நடந்த சில நாட்களில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பிறந்தாங்க. அவங்களுடைய 5வது வயதிலேயே ஈமானுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள், விளங்கி ஈமான கொண்டவங்க. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்து பல்வேறு விதமான இக்கட்டான நிலைகளுக்கெல்லாம் தோள் கொடுத்தவர்கள், உறுதுணையாக இருந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியம்! தந்தை என்று பார்த்தால் அவர்கள் தான் செய்யுதுல் அம்பியா. கணவர் என்று பார்த்தால் அறிவின் சிகரம் அதற்கு அலிநாயகம் அவர்கள். மக்கள் என்று பார்த்தால் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்களையும் பெற்றெடுத்தவர். உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகள் 4 பேர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகள் 4 பேர். அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா அம்மா அவர்கள், அதேபோல் அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டியவர்கள். அதனாலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இந்த தீனுக்கு செய்த சேவை, அவங்களுடைய ஆயுள் காலம் கம்மியானதுனாலும் சூழல் கூட அவங்க இந்த தீனுக்காக செய்த அர்ப்பணமும் தியாகமும் தியாக உள்ளமும் இன்று நாம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு சொல்றோமே, தஸ்பீஹ் ஃபாத்திமா என்று பெயர் எடுத்திருக்கிறார். தஸ்பீஹ் ஃபாத்திமா ஸல்லல்லாஹு இடத்துல வந்து சொன்னாங்க, வீட்டுல ரொம்ப சிரமமா இருக்குது, வேலைகள் எல்லாம் ரொம்ப சிரமமான வேலைகள் என்று சொன்ன நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி அந்த நேரத்தில் நினைச்சிருந்தா எதையும் செய்யலாம். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, படுக்கிறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படின்னு நீ ஓதிட்டு படுமா, அல்லாஹு தாலா உடலினுடைய இந்த அலுப்புக்களை நீக்கி ஆரோக்கியத்தை தருவான்னு சொன்னாங்க. 2 நேரத்துல இந்த தஸ்பீஹ் ஓதணும். ஒண்ணு தொழுகைக்கு பின்னால யார் தொடர்ந்து ஓதிட்டு வர்றாங்களோ எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் வருது. அது மாதிரி இரவு படுப்பதற்கு முன்னால் அவங்க அந்த நேரத்துல ஓதணும். 2க்கும் சின்ன வித்தியாசம் நம்ம சொல்லியிருக்கிறோம். தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, 99 ஆச்சு. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், அதை ஓதி 100 ஆக்கணும். ஆனால் படுப்பதற்கு முன்னால் ஓதக்கூடிய அந்த தஸ்பீஹ் இருக்கதே, சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 ஓதணும்னு சொல்லி வந்திருக்குது. அதனால் அருமையானவர்களை, இந்த தீனுக்கு அவர்கள் செய்த சேவையும் தியாகமும் அர்ப்பணிப்பும் சாதாரணமானதல்ல. அதனால அவங்களுடைய ஒரு நினைவு நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பயானையும் பல இடங்கள்ல பலரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தா அவங்களும் கூட அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது கொண்ட அந்த அன்பு, இந்த தீனுக்காக அவர்கள் செய்த தியாகத்திற்காக அவர்களுக்கு நம்மால் வாய்ப்பு இருந்தால் ஒரு யாசீன் ஓதி அவங்களும் துவா செய்ய வேண்டும் என்றும் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை அந்த நன்மக்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் நசீபை தருவானா. தன்னுடைய வஃபாத்துக்கு முன்னால கூட தன்னுடைய கடைசி நிலையை அறிந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு சொன்னவர். தன்னுடைய குடும்ப காரியத்துல கூட சொன்னாங்க. அலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொன்னாங்க, அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா 3 தலைமுறை கண்ட பாக்கியவதி. அவங்கள கூப்பிட விட்டாங்க, பள்ளியாசல்ல இருந்தாங்க. என்னுடைய மௌத்தினுடைய அறிகுறிகள் தெரிகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கண்டேன் என்றெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க அலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அலியல்லாஹு தஆலா அழைத்து வரப்பட்டார்கள். அவங்க சொன்னாங்க எல்லா விஷயத்தை, குடும்ப காரியங்கள்ல எப்படி நடக்கணும். எனக்கு பின்னால் ஹஜ்ரத் உமாமா அவங்கள நீங்க நிக்காஹ் செய்துக்கங்கன்னு சொன்னாங்க. எனக்கு பின்னால் ஹஜ்ரத் உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்களை நீங்க நிக்காஹ் செய்துக்கங்க, பிள்ளைகளுடைய காரியங்களை பராமரிப்பதற்கு. அது மாதிரி என்ன அடக்கும் பொழுது பெட்டிக்குள்ள வச்சு, அந்த காலத்துல துணி அப்படி மேல சுத்தி கொண்டு போய், இன்னைக்கு அரபுகள்கிட்ட கூட அப்படி இந்த ஆண்களை சுத்தி கொண்டு வராங்க, அது மாதிரிதான் பெண்கள்கிட்ட அப்படி செய்வாங்க. ஆனால் நீ ஃபாத்திமா தான் சொன்னாங்க, என்னை அப்படி கொண்டு போக கூடாது, உடலுடைய ஒரு அடையாளங்களுடைய அளவு வெளியில தெரிஞ்சிடக்கூடாது, அதனால ஒரு பெட்டிக்குள்ள வச்சுதான் என்ன அடக்கணும்னு சொன்னாங்க. பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு போங்கன்னு சொன்னாங்க, கொண்டு போறது. அது மாதிரி இரவுலையே அடைக்கிறங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தங்களுடைய வாழ்க்கையில ஈமானிய நிலையில் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த முன்னோடியாக அவர்கள் வாழ்ந்தார். அல்லாஹு தாலா அந்த சீதேவியினுடைய அந்தஸ்தை மென்மேல உயர்வாக்கி அருள்வானால், அந்த நன்மக்களுடைய பொருட்டால் அல்லாஹு தாலா நமக்கும் வலிமையான தீனையும் உண்மையான நிறைவான ஈமானையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அந்த நன்மக்களோடு அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.